ஒரு பாட்டில் வாங்கினாலே 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மாதிரி சொன்னீங்களே அது எப்படி? மஸ்க் பொறுத்த வரைக்கும் வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது. பாட்டில் நல்லா குளிக்கிட்டு ஒரு முடியில் 2 முடி அளவுக்கு எம்டி ஜக்கில் ஊற்றிட்டு டேப்பை வந்து தண்ணியை ஃபோர்ஸாக பிடிச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒரு லிட்டரு. ஆமாம், அந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸ்டெயினுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரு ஸ்டெயின் வந்து உடனே போயிடும், ஒரு ஸ்டெயின் வந்து கொஞ்சம் ஊற வச்சு பண்ணுற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து இரும்பு நாளில் தீக்கிற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து கிளாத்தில் வைப் பண்ணுற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து எமரி ஷீட்டில் தீக்கிற போல இருக்கும். 199 பேருக்கு ஈஸியாக போயிடும் பிரதர். கிச்சன் டைல்ஸு, சிம்னி, ரேக்கு, சிங்க்கு, ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து பாத்ரூம் வந்து டேப் ஃபிட்டிங்கு, வால், ஃப்ளோரு, டைல் எல்லாமே பண்ணலாம். மார்பிள், கிரானைட் பண்ணலாம், மொசைக் ஃப்ளோர் பண்ணலாம், கிளாஸு, பவுடர் கோட்டிங் பேனல் போர்டு பண்ணலாம், கிளாஸ் இது பிளாஸ்டிக் லேமினேட்டட் ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணலாம், உடன் ஃபர்னிச்சர் பண்ணலாம். டைல்யூட் பண்ணி பண்ணணுமா இல்லை டைரக்டா யூஸ் பண்ணுறது? இது பிரதர் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை போட்டுக்க பாருங்க, தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறது சின்ன டைல்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஸ்பாஞ்சு, இது வந்து ரஃபாக இருக்குது, தெரியுதுங்களா? உடனே போகுதுண்ணா, தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? புதுக்கல் மாதிரி ஆயிடுச்சுண்ணா. டிஃப்ரெண்ட் தெரியுதுல உங்களுக்கு? இந்த பக்கம் இந்த பண்ணலாமா? ஏதாவது உங்கள் சாய்ஸ், எந்த கல் பண்ணணும் சொல்லுங்கள், பண்ணலாம். டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? வலியுறு நிற்கேண்ணா, புது மாப்பிள்ள மாதிரி இருக்காப்புல. ஆமாம். வணக்கம் மக்கள், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பர்னி செல்வராஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா EarthMusk அண்ட் என்ன பேருன்னா மறந்துட்டு EarthHSAS. அவ்வளோ ஐநோட இல்லை சார். என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? 2 ப்ராடக்ட் பண்ணுறோம் மேஜராக. க்ளீனிங் ப்ராடக்ட் வந்து EarthMusk, EarthHSAS. EarthMusk வந்து மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விட், எல்லா வகையாக க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். EarthHSAS வந்து உப்பு கரைக்கு மட்டும், ஓகேங்களா? அதுவும் ட்ரையாக இருக்க உப்பு கரைக்கு மட்டும். ஸ்டிக்கியாக உப்பு கரைக்கு மஸ்க்கு தான். 2 ப்ராடக்ட் பண்ணுறோம். பேக்கிங் யூனிட் இது நம்ம வந்திருக்கிறது, ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே இதை கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கோம், நேரத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். இது ஒன் ஆஃப் த பேக்கிங் யூனிட் வந்து காஞ்சிபுரமில் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம எவ்வளோ பேக்கிங் யூனிட்ஸ் இருக்குது, எவ்வளோ குடோன் சம்திங் லைக் தட்? நம்ம பேக்கிங் யூனிட் நிறைய இருக்குது, அது ஒரு இடத்துல வச்சுருப்போம். கேரளாவில் கூட இருக்குது. ஓகே. நம்ம எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்டில் பண்ணுவோம், ஸ்டேட் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டேட் வழியாக சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே? ஆமாம். நம்ம டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் பண்ணணும்? பிஸ்னஸ் எடுக்கணும்னா சிம்பிள். அவங்க வந்து ஒரு நம்பர் இருக்குது 7449192508, அதில் தான் ஆர்டர் நம்பரு. எந்த ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணாலும் கம்பெனி சேல் பண்ணாது, டேரெக்டாக அங்கே எங்கெல்லாம் கிடைக்கும்ன்ற அட்ரஸ் கொடுத்துருவோம், ஷாப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதில் வந்து சப்ளைர் நம்பரும் இருக்கும், அதில் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க வரீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன், இப்போ கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கேன்னா எனக்கு நீ அனுப்ப மாட்டேன், பீலமேட்டு கடையில் இருக்கும் அந்த பொருள். ஆமாம், அங்கே வாங்கிக்கலாம். நம்ம கம்பெனி கொரியர் பண்ண மாட்டோம். நீங்கள் கோயம்புத்தூர் சொன்னீங்கன்னா கோயம்புத்தூரோட லிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். அது நிறைய கடை இருக்குன்னு போது நீங்கள் பின்கோட் சொன்னீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த பின்கோடில் இருக்க கடைக்கு மட்டும் அனுப்புவோம் உங்களுக்கு. அதில் நியர்பை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார். நான் இப்போ என்னோட பின்கோட் 641004, அப்போ அந்த அனுப்பி விட்ருவீங்க. அந்த பின்கோடில் எந்த கடையில் கிடைக்கும்ன்றதுக்கு அட்ரஸ் டீட்டெயிலாக அனுப்பிச்சிடுவோம், கீழே சப்ளை நம்பரும் கொடுத்துருவோம். ஓகே. சில இடத்துல சொல்கிறீங்க, நான் சில உங்களோட வீடியோ பார்த்துக்கேன், நான் அதுக்காக நேரில் வந்தோம். உங்கள்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கினாலே 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மாதிரி சொன்னீங்களே அது எப்படி? மஸ்க் பொறுத்த வரைக்கும் வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது. பாட்டில் நல்லா குளிக்கிட்டு ஒரு முடியில் 2 முடி அளவுக்கு எம்டி ஜக்கில் ஊற்றிட்டு டேப்பை வந்து தண்ணியை ஃபோர்ஸாக பிடிச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒரு லிட்டரு. ஆமாம், அந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 இயர் கூட யூஸ் பண்ணலாம். 2 பாத்ரூம் இருக்கிற வீட்டில். இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பைரி டேட் மாதிரி இருக்கானா? 2 இயர்ஸ். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், 2 இயர்ஸ். அதே தான், இதுக்கு அது 2த்துக்கும் அதே தான். ஓகே ஓகேண்ணா. இது என்ன இப்போ பேக் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இது பேக்கிங் யூனிட். நீங்கள் இங்கே வந்ததால் பேக்கிங் காமிக்கிறோம். ஓகே ஓகே. நீங்கள் மார்னிங் 6 மணிக்கே வந்துட்டீங்க கரெக்டாக? ஆமாம். அதனால் பாருங்கள், இது பேக்கிங் போயிட்டுருக்கு. எல்லாம் டிஸ்பேச் அங்கே போகிறதால இங்கே பேக்கிங் போயிட்டுருக்கு. இந்த சைட்லேருந்து மோஸ்ட்லி வந்து வேலூர் அந்த மாதிரி ஊர்கள், இங்கேருந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் போகும் இந்த ஏரியா போய்க்கும். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இப்போ எப்படி ஒவ்வொன்றா தான் அனுப்புவீங்களா? ஒரு டீலர்ஷிப் கேஸ் பேக்கெட்டாக போகும். இது பேக்கெட்டு. இது ஒரு கேஸில் வந்து 28 பாட்டில்ஸ் இருக்கும். 20ங்களா? 28. ஆமாம். ஒரு இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ உங்கள்கிட்ட வாங்கணும்? 1 வாங்கினா போதுமா? ஒரு பிஸ்னஸ் வந்து மினிமம் 11,716 ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். இது 2 பேக்கெட்டும் எஸ்எஸ்ஆர் 3 பேக்கெட் வாங்குறப்போல அது பர்சன்டேஜ் வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுத்து பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 கடைக்கு சப்ளை பண்ணுறது உங்கள் லைன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35ல தருவாங்க. 10 கடைனா 40, 15 கடை வச்சுன்னா 45. 20 கடை தொட்டுட்டாலே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டகரியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு 50% வந்துடும், பாதிக்கு பாதி. ஆமாம், நீங்கள் எவ்வளோக்கு எடுத்தாலும்.
ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நம்ம மக்கள் நிறைய வாங்கணும்னா இப்படியே நம்பர் ஏன்னா பொருள் புதுசாக இருக்குது நிறைய இடத்துல. ஆமாம், நம்பருக்கு ஜஸ்ட் அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு 3 lakhs கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கஸ்டமர் தான் நம்மளோட பேஸு. நம்ம கஸ்டமர் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி நல்லா மூலியமாகவே பரவிடும் சொல்லுவாங்க. ஆமாம், பரவிடும். மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் ரெஃபரில் தான் நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டோம். வீடியோஸ் பார்த்து கஸ்டமருக்கு வருவாங்க, வாங்குவாங்க, யூஸ் பண்ணாங்கன்னா நீங்களே நல்லா இருந்ததுன்னா ஒரு 4 பேர் சொல்ல மாட்டீங்களா? 1 லட்சம் பேர் நிறைய வீடியோ பார்த்தேன் நான், நிறைய பார்த்தோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வித்தின் 5 minutesலேயே ஒரு ஃபுல் பாத்ரூமையோ ஒரு மண்டபத்தோட வீடியோ ஒன்று பார்த்தோம். ஒரு மண்டபத்தில் பண்ணீங்க, எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், ஸ்டெயினுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரு ஸ்டெயின் வந்து உடனே போயிடும், ஒரு ஸ்டெயின் வந்து கொஞ்சம் ஊற வச்சு பண்ணுற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து இரும்பு நாளில் தீக்கிற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து கிளாத்தில் வைப் பண்ணுற போல இருக்கும், ஒரு ஸ்டெயின் வந்து எமரி ஷீட்டில் தீக்கிற போல இருக்கும். 100க்கு 99 பேருக்கு ஈஸியாக போயிடும் பிரதர், அவங்களே பண்ணும்போது போயிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும், அவங்க மட்டும் கொஞ்சம் பால் மாறாமல் இதிலே நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அந்த ஸ்டெயின் அனுப்பிச்சிட்டாங்கன்னா மெத்தட் நாங்கள் சொல்லிடுவோம், சொல்லி கொடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஓகே ஆகிட்டாங்கன்னா அவங்க மாதிரி ரெஃபரில் போயிடும். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும்போது நாங்கள் யோசிப்போம். இப்போலாம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா அதர் சேனல் நம்ம வீடியோ போடும்போது ஒரு 1000 கமெண்ட் வரும்போது அதில் ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் வேண்டிய நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. மேபி வேறு கம்பெனிக்காரங்களா இருப்பாங்க, அப்படின்னா வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு நம்ம கொடுக்காம இருந்திருப்போம். அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கஸ்டமராக கூட மேபி இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறதில்ல, இப்போ கஸ்டமரே ரிப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களே போடுறாங்க, இல்லை நீங்கள் அவங்ககிட்ட மெத்தட் கேளுங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து வாங்கினவங்களா இருக்காங்க. இது ஏதாவது ஒரு பாட்டில் நீங்களே கூட எடுங்க, ஏதாச்சும் ஒரு பாட்டில் எடுங்க. சீல் ஓப்பன் பண்ணுறது சார், நல்லா வந்து பாருங்க சார், இந்த ஸ்மெல் வரல, ஒன்றுமே இல்லை சார். பாருங்க சார், என்னன்னா அது கையில் போடாத பிரச்சனை இல்லையா? இல்லை சார், ஆனால் க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் சார். ஓகே ஓகே, கண்டிப்பாக க்ளவுஸ் பண்ணணும். ஓகேங்களா, காயம்லாம் இருந்துச்சா ஏரியும்? ஆமாம், இப்போ பாருங்கள் எனக்கே இங்கே ஒரு சின்ன காயம் இருக்குதுங்களா? இல்லை ஒன்றும் ஆகுது, இல்லை க்ளவுஸ் பண்ணணும். இல்லை சார், நான் காமிக்கிறேன் பாருங்க, போடுறோம்ல, இதில் படும்போது லைட்டாக எரியும். நம்ம லேடிஸ்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருப்பாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம க்ளவுஸ் போட சொல்கிறோம். க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் சார், ஹைஜீனிக் பர்பஸும் போடணும். இதில் பின்னாடி நாங்கள் போட்டிருப்போம், கண்டிப்பாக க்ளவுஸ் போடுங்க. இருங்க, க்ளவுஸ் மஸ்ட். ஆல்வேஸ் யூஸ் க்ளவுஸ், வாஷ் யுவர் ஹேண்ட் ஆஃப்டர் யூஸ், பெஸ்ட் ஃபார் 24 months போட்டுருவோம். மெத்தட் இதில் எல்லாமே போட்டுருவோம் சார். இதுலேயே ஆமாம், EarthMusk சர்டிஃபிகேட் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம சொன்னீங்கன்னா இது இந்த கரம் போகிறக்கு மட்டும்தானா, இல்லை வேறு இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது? இது பிரதர், இதில் இருக்கிறது வந்து இருக்குது. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். இது வந்து பழைய ஸ்டிக்கர் பிரதர். இது பாருங்கள், இது க்ளோஸில் வேணால் பார்த்துக்கோங்க. கிச்சன் டைல்ஸு, சிம்னி, ரேக்கு, சிங்க்கு, ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து பாத்ரூம் வந்து டேப் ஃபிட்டிங்கு, வால், ஃப்ளோரு, டைல் எல்லாமே பண்ணலாம். மார்பிள், கிரானைட் பண்ணலாம், மொசைக் ஃப்ளோர் பண்ணலாம், கிளாஸு, பவுடர் கோட்டிங் பேனல் போர்டு பண்ணலாம், கிளாஸ் இது பிளாஸ்டிக் லேமினேட்டட் ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணலாம், உடன் ஃபர்னிச்சர் பண்ணலாம். இது பிரதர் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை போட்டுக்க பாருங்கள், தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு பாட்டில் எவ்வளோ ml இருக்கும்? இது வந்து இப்போ வந்து கம்மியாச்சு பிரதர், 150, 500 ml 150. ஓகே ஓகே. சூப்பராக இப்போ நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொரியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, ப்ராடக்ட்டுக்கு ஈவனாக கொரியர் ரேட்டுமே இருக்குது, அது எப்படி பண்ணுறது? ஆமாம், அது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பாட்டில் ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 கிலோ வரும். ஓகேங்களா, HSR என்பது 1 கிலோ வரும், மஸ்க் என்பது 500 கிராம் தான் வரும். ஓகேங்களா, அரை கிலோ தான் வரும். அது வந்து ஆக்சுவலாக வந்து ST கொரியர் மாதிரி சில கொரியர்லாம் வந்து 30 rupees 40 rupees தான் வாங்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஆமாம், அதர் ஸ்டேட் போனால் 70 rupees 80 rupees தான் வாங்குறாங்க ஒரு சில கொரியர்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா 200 கொரியர் மட்டும் அது சில பேர் பண்ணுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில கொரியர் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுப்பாங்க. 350 சார்ஜ் பண்ணி பிக்கப் அண்ட் ட்ராப். அந்த மாதிரி கொரியர்லாம் நம்ம பண்ண வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து 100 ரூபா பொருளுக்கு 150 ரூபா கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை. அது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொரியர் ஸ்டாப் பண்ணிடும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கே ஸ்டாப் பண்ணிடும் கொரியர் கொடுக்க வேணான்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கொரியர் சார்ஜ் கம்மி தான், இது வந்து கஸ்டமர் தான் சப்போர்ட் பண்ணணும். கஸ்டமர் யார் கொரியர் சார்ஜ் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்கள நாங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களை நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொரியர் கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். கொரியர்னும் போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்கிக்கலாம். கரெக்டுங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், ரேண்டமாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் செக் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் சார்ஜ் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. ஏன்னா கொரியர் சார்ஜ் அவாய்ட் பண்ணுறதால தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கோம், கடைகள் சப்ளை பண்ணுன்ட்டு. ஒரு சில பேர் அங்கங்கே ஃபேக் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு சில பேர் பண்ணுறாங்க. கொரியர் அங்கே வந்தவொடனே நீங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்டே கிடைக்கும்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கொரியர் பண்ணிடுறேன்னுவாங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட் ஃபேக். இது வந்து ஆமாம், இது வந்து கஸ்டமர் தான் சொல்லணும், கஸ்டமர் இன்ஃபார்மர் தான் பிரதர். அந்த மெசேஜ்லேயே மேலே போட்டிருப்போம், கீழே குறிப்பிட்டுள்ள இடங்களெல்லாம் நேரில் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்போம், கடைகள்லாம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி போட்டிருப்போம் மெசேஜ்லேயே. அதை பண்ணிடுவாங்க பிரதர். கஸ்டமர் இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடுவோம். எல்லாமே கஸ்டமர் பேஸ் தான் எல்லாம் பண்ணிட்டு. ஆமாம், கஸ்டமர் மட்டும் தான் அது குவாலிட்டி கண்ட்ரோலே கஸ்டமர் தான். டூப்ளிகேட் பேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க,
யாராவது இது மாதிரி கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கஸ்டமரால் தான் நம்ம ஓடிட்டு இருக்கு நல்லா. அதே போல் வந்து ஊதுபத்தியை கொசுபத்திலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் வந்துடும். ஸோ ஃபியூச்சரில் நான் முடிஞ்ச அளவுக்கு கொசுபத்தி ஊதுபத்தி உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான். ஆமாம். இப்போ லைட் எல்லாம் காமிச்சிருக்கீங்க எங்களுக்கு எப்படி? ஆமாம், இப்போ க்ளீன் பண்ணி காமிக்குவாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ HSR எடுத்துருக்கோம். சீல் ஓப்பன் ஆகுது. இது அளவு இருக்கா அப்படியே ஊற்றிக்கலாமா? இல்லை, அப்படியே டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். HSR பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது சின்ன டைல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஸ்பாஞ்சு, இது வந்து ரஃபாக இருக்குது, தெரிஞ்சுங்களா? உடனே போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெயின் உடனே போயிடும். ஒரு ஸ்ட்ரெயின் மட்டும் 99 பேருக்கு ஈஸியாக போயிடும். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொஞ்சம் மாற்றி போகும். அவங்க வந்து மஸ்க் யூஸ் பண்ணுற போல இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் மெத்தட். இந்த பாதி இது பண்ணி பார்ப்போம். பாதி பண்ணி காட்டுவோம். அப்படி பாருங்க, தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? புதுக்கல் மாதிரி ஆயிடுச்சுண்ணா. ஓகே ஓகே, தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? நல்லா தெரியுதுண்ணா. நிறைய பேர் இதில் பண்ணலான்னு இது ஒரு இது ஒன்று பண்ணணும். கம்மி ப்ளஸ் மாதிரி மேட்டர் சொல்கிறீங்க. ஆமாம், இதை விட இது ஈஸியாக இருந்ததுல்ல உங்களுக்கு, புரியுதா? இது வந்து திட்டா வருதுல்ல. இது பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயினும் டிஃப்ரெண்ட்டு. கஸ்டமர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபோட்டோ காமிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஒரு கல்லுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க அந்த ஒரு டயர் செய்ய. அவ்வளோதான். இப்போ நான் வந்து வீடியோ தான் ஸ்லோவாக பண்ணுறேன். நார்மலாக இப்போ வேகமாக பண்ணுறேன், இருக்கிறீங்களா? அப்படியே இப்போ 4 கல்ல பண்ணலாம். இது அப்ளை பண்ணுற மட்டும் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதில் ஃபுல்லாக படம். ஓகே ஓகே, ஏதாவது துணி வேஸ்ட் துணி இருந்ததுன்னா போதும், அதில் போடலாம். தண்ணி கலக்கக்கூடாது அப்படிதாங்கண்ணா? தண்ணி கலக்கக்கூடாது இருக்கு. தண்ணி கலக்கக்கூடாது. HSR மட்டும் தண்ணி கலக்கக்கூடாது. கிரானைட் மார்பிளுக்கு தண்ணி கலக்க வேண்டி வரும். ஓகே ஓகே, இது ரஃபாக இருக்குல்ல, அதை வச்சு ஏன்னா பாத்ரூம் இப்போ இந்த கரை முன்னாலும் இருக்கும், சில கரை அந்த பைப்பு கிட்ட கரை. ஆமாம், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமே நம்ம சரௌண்டிங்கில் இருக்காது. ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதனால் இது அதுக்காகவே இந்த பாத்ரூம் இருந்ததுன்றதால பண்ணிட்டோம். இப்போ சும்மா HSRலே ஊற்றி கழுவிடலாம், தண்ணி ஊற்றி கழுவிடலாம். தெரியுதுலாம் உங்களுக்கு? இந்த 4 ஃபுல்லாக பழக்கம் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றுறது பிரச்சனை கிடைக்காது. அந்த தண்ணி ஊற்றுன்னு பாருங்க. தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? பக்கத்தில் கண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? டிஃப்ரெண்ட் தெரியல உங்களுக்கு? இந்த பக்கம் இந்த பண்ணலாமா? ஏதாவது உங்கள் சாய்ஸ். எந்த கல் பண்ணணும் சொல்லுங்க, பண்ணலாம். இது பண்ணலாமா? இந்த பண்ணுங்க. ஸ்பாஞ்ச் எடுத்துடுறேன். முதல்ல அப்ளை கொஞ்ச நேரம் ஒரு நாள் தான், தேய்க்கிற நேரம் தான். எப்படா அதுதான். சில பேருக்கு சால்ட் பேப்பர் தைக்கிற போல இருக்கும், சில பேருக்கு வந்து துணி, சில பேருக்கு ஸ்க்ரப்பரு. அவங்க இமேஜ் மட்டும் எத்தாமிச்சா போதும் நமக்கு. அவங்களுக்கு என்ன கரைக்குங்கிற மாதிரி. ஆமாம், அவங்களே பண்ணிடுவாங்க. ஒரு டைல்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு 100ல் ஒருத்தர் இல்லை 1000ல் ஒருத்தருக்கு தான் டவுட் வரும். மேபி அவங்க கரை அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸில் இது பண்ணிட்டீங்க, ஓகேண்ணா. அப்படியே பாருங்க, நான் தண்ணி ஊற்றும் போது விடுங்க. எவ்வளோ ஒயிட் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து பேட்டர்ன் டைல்ஸு, மேடு பள்ளமாகுது. ஓகேங்களா? கரையிலையா? இல்லை, டைல்ஸே மேடு பண்ண டைல்ஸு, பபுள் ஃபினிஷ் சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே, இந்த டைல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து தேய்க்கிறது துணி வச்சு நல்லா தேய்க்கணும், அப்போ துணி தான் உள்ளே போகும். ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு தேய்ச்சிங்கன்னா போகாது. இப்போ இந்த மாதிரி கரை சொல்றீங்க, ஓகே போயிடுச்சு. ஓகே, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வீட்டில் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சிமினியோட இது அதெல்லாம் மஸ்க்கு தான். மஸ்க்கு தான். ஆமாம், இப்போ மஸ்க்கு போட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, மஸ்க் எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்னா? ஆமாம், நீங்கள் மார்னிங் 6 மணிக்கு வந்தீங்கன்னாலும் மஸ்க் எடுத்து வைக்கல நம்ம. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ லாங் வந்து வந்திருக்கீங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே HSR வச்சு டெமோ பண்ணுறோம். மஸ்க் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். மஸ்க் வந்து பிசு பிசு இருக்குல்ல, இது எல்லாமே ஈஸியாக கரைச்சி எடுத்து வந்துடும். டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? புது மாப்பிள்ள மாதிரி இருக்காப்ல. ஆமாம், இப்போ இந்த வீடியோ உனக்கு பார்ப்பாங்க. ஓகே ஓகே, ரேட் டிஃபரெண்ட் இருக்கும் கண்டிப்பா. மஸ்க்கு இருக்கும். இது 100 rupees, மஸ்க் 150. இது வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது, சீக்கிரம் காலி ஆகிடும் உங்களுக்கு. மஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மல்டிபர்பஸ், அது 1 year கூட வரும் உங்களுக்கு. தண்ணியில் டைல்யூட் பண்ணி பண்ணுறது தான். ஓகே ஓகே, இது பேர்னா? இது HSR. ஆமாம், எர்த் HSR, ஆர்ட் ஸ்டெயின் ரிமூவர். ஓகே ஓகே ஓகே, அது வந்து மஸ்க். என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இது வந்து ஃபுல்லாகவே பாத்ரூம் தான். ஓகேங்களா? மஸ்க் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே
ஷோரூமில் பார்த்துடலாமா நம்ம ஃபேக்ட்ரியில்? பார்த்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன், வேணால் வெளிலேருந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு EarthMusk HHSR எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காமிச்சிட்டுப்போம், லைவும் காமிச்சிருப்போம். செமையாக பிரதர் பண்ணார், அவரே க்ளீன் பண்ணி காமிச்சாரு. நேராக பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பண்ண காமிச்சதுக்கு. செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா வித்தின் 1 மினிட்ல நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய அழுக்கு நீங்கள் இது பண்ணது பெரிய விஷயம் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன் நான். எனக்கு இப்போ போகும்போது உங்கள்கிட்ட அந்த சிமினி கொண்டு வாங்கிக்கிறேன் நான். எனக்கு வீட்டில் சிமினி ஒன்று கிச்சன் சிமினிக்கு மஸ்க் தான் சார். மஸ்க் எடுத்துகிட்டு போயிருங்க. நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த லிக்விட் அதுக்கு போட்டு அது லிக்விட் இந்த போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ நாங்கள் 3 வருஷம் ஆச்சுன்றதால தப்பாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் வீட்டில் வாங்குறாங்கன்னா நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்களா. அதனால் நம்ம ஓரளவுக்கு போயாச்சு. ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும், ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களா இருப்பாங்க. அவங்க மட்டும் ஒரு டைல் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சலாம். பாட்டிலே நம்பர் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்கன்னா யூசிங் மெத்தட் சொல்லிடுவோம். சூப்பர் ப்ரோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு வாங்குறாங்கன்னா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க ப்ரோ உங்களுக்கு? நீங்கள் கடைக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓகே, கடைக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வராங்கன்னா அவங்க வந்து அந்த ஏரியாவில் வேறு யாரும் பண்ணாமல் இருக்கணும். அந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஓகேங்களா. என்ன சரௌண்டிங் எவ்வளோ இருக்கும் சொல்கிறீங்க? ஒரு 5 கிலோமீட்டர்னா இருக்கும் பிரதர். 5 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது. கடை இருக்கும்போது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வைக்கலாம் ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூட்டராக வராங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் குறைஞ்ச 5 கிலோமீட்டர்னா இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா திருப்பி அவங்களே கடை வச்சிருக்காங்கன்னா அது கிளாஷ் ஆகும்ல, இவங்களுக்கும் இது இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணுறதுல இவங்க வந்து பண்ணி என்ன யூஸ் ஆகுது, அதுக்கு தான் கோவப்படுறாங்க ஒரு சில பேர். ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, மேபி அவங்க ஸ்லோவாக பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கவர் பண்ணிட்டு வராங்கல்ல, வந்தாங்கன்னா ஒரு கடைக்கு 200 rupees போனஸ் இருக்குது சார். 100 கடை அவங்க ஆன்போர்ட் பண்ணி கம்பெனியில் காமிச்சாங்கன்னா 100 கடைன்றது மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டர்ஸ் கடையாக இருக்கலாம். எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி, அந்த கடையில் நம்ம பொருள் கிடைக்கணும் கஸ்டமர் போனால் கொரியர் சார்ஜ் இல்லாமல். அந்த மாதிரி கடை ஒரு 100 கடை உள்ளே ஆன்போர்ட் பண்ணி போட்டாங்கன்னா அட்ரஸ் கீழே அவங்க நம்பர் தான் போட்டுருவோம். சப்ளை நம்பர். ஆமாம், சப்ளை நம்பர் தான் போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் அந்த கடைங்கெல்லாம் வழி சொல்கிறதுக்கு. ஏன்னா கடைக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவங்க வியாபாரத்தில் இருப்பாங்கல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கடை தான் தெரியும். சப்ளைக்கு எல்லா கடையும் தெரியும்ல. அதனால் கஸ்டமர் கால் பண்ணும்போது சப்ளை சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு கடையில் இருக்குமா, இந்த இடத்துல ஒரு கடையில் இருக்குமான்னு சொல்லுவார். அது இல்லாமல் சேல்ஸ் எவ்வளோ போதுன்னு தெரியும்ல. அதனால் சப்ளை நம்பர் போட்டுருவோம். 100 கடை பண்ணால் 20,000 போனஸ் இருக்குது. 20,000 போனஸ் இருக்குது. அந்த போனஸ் வந்து பில் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி சைட்லேருந்து. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடையை உள்ளே கொண்டு வராங்களே. அது இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அனுப்பும்போதே மேலே ஒரு பிளேலிஸ்ட் வரும். அது என்னன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட பிளேலிஸ்ட். அதை கிளிக் பண்ணாங்கன்னா லைனாக கடை வீடியோ வந்துடும். இந்த கடையை பற்றி எங்கே இருக்குது எல்லாமே சொல்லி போட்டுருவோம். சூப்பர் ப்ரோ. ஸோ தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா நீங்கள் நீங்களே கல்வி காமிச்சது தான். அந்த இது கல்வி கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நானும் போகும்போது அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும், இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பிரதர் நம்பர் கொடுக்குறேன் நான். எப்போனா கான்டாக்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி அந்த கிரைட்டீரியாஸ் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ள கடைக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் வாங்கணும்னாலுமே அந்த ஒரு 11,000 மேட்டர்னு சொன்னீங்க காட்டுங்களா. மினிமம் பேக்கேஜ் 11,000 வாங்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்த்தேன், நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் ஃபேக்காக இருக்கும். நிறைய இடத்துல யூடியூப்காரங்களே சும்மா அழுக்கு போட்டு பண்ணாங்க, ஃபேக்காக நினச்சேன். பட் லைவ் பண்ண ரொம்ப சந்தோஷம். லைவ் வீடியோ நிறைய பண்ணிருக்கேன் சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா? அதான் இம்ப்ரெசிவ். நீங்களுமே கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் நான். ஸோ அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதை பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்க சேஃபாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய். பார்க்கலாம். ஓகே ப்ரோ.